பரிசுத்தரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு 2 வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். பார்த்து நம்ம அதிசயிக்க போகிறோம். நேராக காசாவிலேருந்து வந்திருக்கு, அதனால நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த வீடியோ கிளிப்பு அக்டோபர் 6ஆம் தேதி போன வருஷம் நைட்டு எடுத்த வீடியோ கிளிப்பு. அவங்க ஒரு செலிப்ரேஷன் அனிவர்சரி கொண்டாடுறாங்க, 2வது வருஷம் அனிவர்சரி. அது என்ன 2வது வருஷம் அனிவர்சரி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாடுங்க தம்பி. بكره ايش من التاريخ 7 اكتوبر ليش بدنا نوجه رساله للنت نفاضه اليوم و7 اكتوبر جيناكو சரி அப்படி போடு. சரி சரி அதிசயமான பாட்டு, அற்புதமான பாட்டு பாடி இருக்கிறாங்க. அதாவது எதுக்காக பாடுறாங்க அப்படின்னா 2வது வருஷம் அனிவர்சரி கொண்டாடுறாங்களாம். என்னையா 2வது வருஷம் அனிவர்சரி அப்படின்னா அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள்ளே புகுத்து அங்கே 1500 பேரை கொண்டாங்க இல்லையா. அப்புறம் டேங்கில் இருந்தால் வெளியில் எடுத்து இராணுவ வீரர்களை பிடிச்சிட்டு கொண்டாங்க. அப்புறம் கற்பழிச்சாங்க, தீய வச்சு கொளுத்துனாங்க, எல்லாமே செஞ்சாங்க இல்லையா. அந்த அனிவர்சரியை இவங்க கொண்டாடுறாங்களாம். இது 2வது வருஷம் அனிவர்சரியாம். சரி, முதல்ல இருந்து அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க தம்பி. அதான் கேட்கிறாப்ல, நாளைக்கு என்ன டேட் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாப்ல. அதாவது அவங்க சொல்றாங்க அக்டோபர் 7ஆம் தேதி. அந்த அக்டோபர் 7ஆம் தேதி தான் நம்ம நெத்தன்யாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். அது என்ன அப்படின்னா சொல்லுங்க தம்பி. அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி நாங்கெல்லாம் உள்ள புகுந்தோம், இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அதாவது பூட்ஸால மிதிச்சாங்களாம். இஸ்ரேல் யூதர்களை பூட்ஸால மிதிச்சாங்களாம். சரி, அப்படி போடு. அப்ப பீரங்கிக்குள்ள இருந்து அங்க சோல்ஜர்ஸ்களை எல்லாம் வெளியில எடுத்தாங்களாம். எடுத்து உன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இஸ்ரேலிய யூத சோல்ஜர்ஸ் எல்லாமே ஆடுங்களாம். பாவம், அவங்களையெல்லாம் வெட்டுனாங்களாம். சரி, அதான் நெத்தன்யாகு, நீ ஒரு கோலை. எப்போ அக்டோபர் 7ஆம் தேதி நீ ஒரு கோலையா மாறின நாள், அதை நாங்கள் கொண்டாடுறோம். அதான் அல்காசம் பிரிகேட்ஸ் அவங்கள அடித்தாங்களாம். யார்? இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை அடித்தாங்களாம். யாரை? யூதர்களை, நெத்தன்யாகுவை, அந்த இராணுவ வீரர்களையெல்லாம் அடிச்சாங்களாம். அப்படின்னு அக்டோபர் 6ஆம் தேதி 2025 இவங்க கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாதம் கழிச்சு இவங்களுக்கு ஹமாஸ்கிட்ட இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. அப்படி என்ன நோட்டீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத முதலாவது பார்ப்போம். جايين بدهم مجار شوفوا ايش بصير فينا طول الليل في المنخفض مش عارفين ننام ولا عارفين نقعد ولا عارفين نلم حالنا وعينا كلها انطلت ميه وفي النهايه بلدي غزه جايه بدها تاخذ منا اجار. تعال بدها تاخذ منا اجار لما كان شغلنا وما كان عملنا اللي احنا مش قادرين ناكل من وراه. بتعرفوا مين احنا اصحاب الخيام اللي فقدنا بيوتنا لنا سنتين من منطقه لمنطقه بننزح وبنموت وما حدش سأل فينا. கத்துறாப்புல கதறாப்புல. எதுக்காக கதறாப்புல அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா 2024 11ஆம் மாதத்துலேருந்து 2025 11ஆவது மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் தங்கியிருக்கிறீங்க. நாங்கள் கட்டி கொடுத்த வீட்டில் தங்கியிருக்கிறீங்க. அதனால நீங்கள் 3000 ஷேக்கல், அதாவது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா எங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹமாஸ் முனிசிபாலிட்டியிலேருந்து இவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பாட்டெல்லாம் பாடி சந்தோஷப்பட்டாங்க. அதுக்குள்ளே ஹமாஸ்லேருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. இப்படி எங்களுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கு. அதனால இவர் என்ன செய்கிறாப்புல, கதறாப்புல எல்லாத்தையும் கூப்பிட்றாப்புல. இங்கே வாங்க, எங்ககிட்ட 1 லட்ச ரூபா கேட்குறாங்க ஹமாஸு. என்னையா அப்படின்னு கேட்டால், நீங்கள் நாங்கள் கட்டி கொடுத்த வீட்டில் இருந்தீங்களே அதுக்கு 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை காமிக்கிறாப்புல. காமிக்க தம்பி. பயங்கரமான தூண்கள்லாம் இருந்திருக்கு. மேலே திறந்த வெளி. சரி, அற்புதமான வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க ஹமாஸ். அங்க பாத்தீங்களா, கிச்சன்லாம் பயங்கரமா இருக்கு. அடே அப்பா.
مكان شغلنا சுவிட்சர்லாந்து கண்காட்சியெல்லாம் வெளியில் தெரியுது. ومكان عملنا اللي احنا مش قادرين ناكل من وراه، مش قادرين ناكل من وراه. بتعرفوا مين احنا؟ احنا اصحاب الخيام اللي فقدنا بيوتنا لنا سنتين من منطقة. இந்த வீடியோவை பார்த்து என்னையா இதுக்கு எதுக்குயா கதறாரு அப்படின்னு போய் கேட்டா கடைசியில் எல்லாரும் சொல்றாங்க, இந்த கார்டுபோர்டு வீட்டில் தங்கி இருந்ததுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா கேட்குறாங்க ஹமாஸு அப்படின்னு சொல்லி, கொடுக்கல அப்படின்னா ஜெயிலாம், பயங்கரமான தண்டனையா. கத்துறாப்புல கதறாப்புல. بننزع وبنموت وما حدش سأل فينا، ما حدش سأل فينا واحنا بنموت، وفي النهاية بدهم ياخذوا منا مصاري خاوة. பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. எப்போ? அக்டோபர் 7ஆம் தேதி 3 நாள் திருவிழா கொண்டாடினாங்க, 2வது அனிவர்சரி எல்லாம் கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ என்னடானா 1 மாதம் கழிச்சு கதறாங்க. بيرضي مين هذا كلام؟ إذا بيرضي الله هذا الكلام أنا بدي أطلع عند الله فوق بس. أما فوق غزة هالفارض غزة ما فيش فيها حق، فيها ظلم، وأنا واحد من الناس بقول وزعوا الظلم بحق علينا وإحنا بدنا نرضى. أما ما فيش حق. رسالة لبلدية غزة وللمعنيين ولكل واحد بيجي بيقول لنا بدك تدفع أجار، إحنا معناش ندفع أجار. رجعوا لنا لبيوتنا، رجعوا لنا لمناطقنا، رجعوا لنا لمصالحنا، رجعوا لنا لحياتنا. بعدين بتيجوا بدل ما توفروا لنا خيام وتوفروا لنا شوادر وتوفروا لنا الأماكن اللي إحنا عايشين فيها. மதவெறி பிடிச்சவங்களை நம்புனா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது பாவம் இப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. بتجيني أنا طول الليل مش نايم، بالمرة ما شفتش طعم اليوم، وفي النهاية تجي لي الصبح وتقول لي بدي ادفعك اجار، ادفع اجار. وقديش بيطلب 2000 شيكل في الشهر. ليش احنا ايش بنعمل؟ مين المسؤول عن هذا؟ انا بدي الفيديو هذا يصير رأي عام للكل، كل انسان حر وشريف ينشر صوتنا. احنا الغلابة اللي قاعدين بنموت، ما متناش من الحرب، بدهم يموتونا فقع. ليش؟ ما ضلش حاجة احنا نخسرها، ولا اللي بيحكي كلمة حق اليوم بموت. قولوا لي اللي بيحكي كلمة حق بموت. حسبي الله ونعم الوكيل، وعند الله تجتمع الخصوم، وهاي الكلمة بس بدنا نحكيه وخلص. சங்கடமாக தான் இருக்குது, என்ன செய்கிறது? அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் சாவான் அப்படின்னு சொல்லி தாங்களே விஷத்தை குடிச்சிட்டு காத்திருந்துருக்காங்க. 2வது வருஷ அனிவர்சரிலாம் கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் ஹமாஸ் வந்து நீங்கள் தங்கியிருக்கிற இந்த வீட்டுக்கு எங்களுக்கு வாடகை கொடுங்க, உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கதறாப்புல. அதோட நீங்கள் வந்து அல்லாவுக்காக தானே இந்த தியாகம்லாம் செய்கிறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் ரிவார்டு கொடுக்க மாட்டானா? எங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் காதில் கையில் எதுவும் போட்டிருந்தீங்க அப்படின்னா விற்று எங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? நாங்கள் வந்து இந்த அல்லாவின் எதிரிகளோட சுரங்கத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோமே, சாப்பிட்றதுக்கு எங்களுக்கும் வழி இல்லை, அதனால ஒரு 1 லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் இவர் கதறாப்புல. இந்த விஷயத்த நம்ம ஊரில் இருக்கிற சத்யராஜ், பிரபாஸ்ராஜ் அவங்ககிட்ட எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வீட்டு வாடகையெல்லாம் கட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்கெல்லாம் போராளிகளாம்ல, அப்போ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா?